கட்சிகளுக்கு மத்தியில் நிம்மதியாக வாழணுமெண்டா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க போவாங்க, நூறலியாவுக்கு போவாங்க. நூறலியாவுக்கு போகிற தப்புன்னு சொல்லல நான். எப்படி போவாங்க? நல்ல முறையில் ஹலாலான முறையில் தொழுகையெல்லாம் பேணி இபாதத்தில் எந்த குறைபாடும் இல்லாமல் அஜ்னபி மஹரமி எல்லாம் பேணி நல்ல முறையில் இஸ்லாமிய ஷரியா அடிப்படையில் நீங்கள் ட்ரிப் போகிறது தவறு கிடையாது. ஆனால் பக்கத்து வீடு இப்போ என்ன செய்வாங்க? ட்ரிப் போவாங்க. பார்த்தா மைனி, இங்கால மச்சான், இங்கால தங்கச்சி, அவர்ட மாப்புள்ள எல்லாரும் சர்வசாதாரணம். இப்போ ஜோக் அடிப்பாங்க, பேசுவாங்க. அஜ்னபி மஹரமி இல்லை, ஹராம். சினிமா பாட்டு, புதிய பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். பாட்டு, ஆட்டம், டான்ஸ் இல்லை. மாஷா அல்லா, அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர இப்போ இப்படி 100% இப்படித்தான் போகுது. அப்போ டான்ஸு, ஆடல், பாடல், அதே மாதிரி இப்படி அவரை பற்றி புறம் பேசி இவரை பற்றி புறம் பேசி, அதாவது ஆடைகளில், அதாவது வீட்டில் ஊரில் நல்லா இருப்பார், ஒரு ட்ரிப் கொண்டு வந்துக்கிட்டா என்ன அவர் ஆடையெல்லாம் என்ன அவுரத்தெல்லாம் வெளியில தெரிகிற அளவுக்கு ஆடைகள். பார்க்குறவங்க தடை செய்யப்பட்டவங்கள பார்ப்பாங்க. பார்க்குறது தொழுகை இல்லை, தொழுகையில் பிரயாணத்தில் சேர்த்து சுருக்கி தொழலாம், அதுவும் கிடையாது. தொழுகையும் இல்லை, சுபமும் இல்லை, ஒன்றும் இல்லை, இப்படி ட்ரிப் போவாங்க. அதே இது மச்சான், மைனி, மாமா எல்லாம் சேர்ந்து நாங்கெல்லாம் ஃபெமிலி ஃபோட்டோன்னு சொல்லி ஃபெமிலி குரூப்பில் போடுவாங்க. இப்போ இதெல்லாம் கூடுமா? எத்தனை ஹராம்? 6, 7, 10 ஹராம். இப்போ நீங்கள் உங்களோட புள்ள சொல்லும் அதே குரூப்ல தான் இருக்கும். இன்றைக்கு ஒரு பெரிய முசீபத்தான ஃபெமிலி குரூப்புங்கிறது. அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மக்களை தவிர பயான்கள் நல்ல ஈமானத்தை போடுறதை விட இன்றைக்கு ஊர்பலாயையும் ஃபோட்டோக்களையும் குடும்பம் சந்திக்கிறது, ஃபோட்டோ பிடிச்சி போடுறது. அது என்ன? இவர நானாவ, மைனிய, தம்பிய வைஃபை, இப்போ நான் என் தம்பிய வைஃபை பார்க்கறதுக்கு எனக்கு என்ன இஸ்லாத்தில் அனுமதிக்கு தேவைண்டா? நிர்பந்தம் பேசுறது தேவைக்கு அனுமதி, பிரச்சனை இல்லை. அவ அங்கே போய்த்து கார்டனில் பிடிச்ச ஃபோட்டோ, நூறலியாவில் பிடிச்ச ஃபோட்டோ எல்லாம் ஃபெமிலி குரூப்பில் வரும். சோளும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா கழுத்து விளங்கும், எல்லாம் விளங்கும். இப்போ இந்த நேரத்தில் நான் அந்த குரூப்லேருந்து என்ன தம்பியை பொண்டாட்டி நான் பார்க்கறது எனக்கு ஹலாலா? எவ்வளோ பெரிய முசீபத் இது! இதெல்லாம் சர்வசாதாரணம். அதை தட்டி கேட்டால் சொல்லுவாங்க, அவர் ஒரே இப்படித்தான், இவர் இப்படித்தான். வீட்டில் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், தொழுகை விடாதீங்க, ஓதலை விடாதீங்க, இப்படி சொல்கிற குரல் இருக்கிறதே, அது அல்லாஹுடைய பெரிய நிஅமத். அந்த குரலை நீங்கள் இழந்து விடாதீர்கள். பாப்பா சொல்றாங்களா, அம்மா சொல்றாங்களா, நானா சொல்றாங்களா, அப்படி ஒரு ஆளா 2 பேர் இருக்கிறாங்களே, அது பெரிய அல்லாஹ்வுடைய நிஅமத். அதன்றைக்கு எதிரியா பார்ப்பாங்க. இவர் ஒன்றும் ஃபன் எடுக்க விட மாட்டேங்கிறார், சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்கிறார். இதா சந்தோஷம்? இப்ப இந்த விடயங்கள்லாம் வரும். இப்ப உங்களோட புள்ள 10 வயசு புள்ள, 8 வயசு புள்ள, உங்களோட புள்ளைக்கு என்ன தெரியும்? ஈமான். புள்ள குரூப்ல பாத்தீங்களா, மாமி, மச்சி, நானா, தங்கச்சி எல்லாம் பாத்தீங்களா நூறலியா போயிருக்கிறாங்க, கண்டி போயிருக்கிறாங்க, அங்க போயிருக்கிறாங்க, போட்டோ எல்லாம் குரூப்ல போடுறாங்க. அவங்க இப்படி அங்க ஒன்னா சாப்பிட்டது, இங்க ஒன்னா இருந்தது, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றும் இல்லாம இப்படி எல்லாம் போட்டோ பிடிச்சி, இப்படி எல்லாம் செஞ்சு, இப்படி எல்லாம் போட்டோ குரூப்ல போட்டிக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்துல உங்களோட சின்ன புள்ள பார்த்துட்டு பாப்பாட்ட சொல்லும், பாப்பா நீங்க போவில்லையே, உம்மா போவில்லையே, நாங்க ஏன் இப்படி போகக்கூடாது, நாங்க ஏன் இதை செய்யக்கூடாது, நாங்க ஏன் ஒதுங்கி இருக்கணும் என்று சொல்லி சின்ன புள்ள கேட்குது. இப்ப நீங்க உங்களுக்கு மனசுல கவலை வரும், என்ன புள்ள பாவம் அநியாயம் சேர்ந்து போயிருக்கலாமே. மனைவிக்கு கவலை வரும், அநியாயம் நாங்களும் சேர்ந்து போயிருக்கலாமே. இந்த நேரத்தில தான் இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில் பொறுமையாக வாழ வேண்டும். விளங்குதான் உங்களுக்கு சொல்றது? இப்ப இந்த கவர்ச்சிகள் விளங்குதானே? இதெல்லாம் ஹலாலா? இந்த கவர்ச்சியெல்லாம் ஹலாலா, ஹராம்? இந்த ஹராத்தை அந்த புள்ளைக்கு விளங்கப்படுத்தணும். புள்ள மார்க்கம், நாங்க மார்க்கத்தை பின்பற்றணும். மார்க்கத்துல ஹலால் இருக்குது, ஹராம் இருக்குது, அஜ்னபி இருக்குது, மஹரம் இருக்குது, இசை, ஆடல், பாடல், ஆண் பெண் கலவன், தொழுகை விடுவது, இதெல்லாம் ஹராம், இது கூடாது, இந்த அடிப்படையில் செய்யக்கூடாது, இவங்க செய்யறது பிழை. நாங்க அல்லாஹுக்காக வாழணும். அல்லாஹுக்காக வாழுகிற பொழுது பொறுமையோடு தான் வாழணும். பொறுமையோடு தான். சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க. நீங்க மாமி, நானா, தம்பி, தங்கச்சி, இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவர் குடும்ப உறவை பேண்டது இல்ல, எது கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறார். இந்த ஹராத்தை செய்யறதுக்கு பேர் தான் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது என்றால் இதல்ல குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வது. நல்லா வணங்கிக் கொள்ளுங்க. ஆடம்பர திருமணம், இசை, சீதனம், ஆண் பெண் கலவன், ஆடல், பாடல், டான்ஸ், இப்படி அதாவது வீணான வீண் விரயங்கள் இப்படி எல்லாம் இருக்குது. நீங்களும் 3 நாள் தங்கணும், நீங்களும் கல்யாணத்துல சந்தோஷத்துல கலந்து கொள்ளணும். ராவு முழுக்க அது விளையாடணும், இது விளையாடணும், தொழுகையை பால்படுத்தணும், எல்லாம் தகாத பேச்சுவார்த்தைகள், பழைய குடும்ப கதைகள்னு சொல்லி உட்கார்ந்து
அஜ்னபி மஹரம் இல்லாம ஜோக்கடிச்சு சோளும் இல்ல ஒன்றும் இல்ல ஹிஜாப் இல்லாம சும்மா பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஹராத்துக்குள்ள நீங்க போய் இருக்கிறது தான் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது என்றால் இதெல்லாம் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது. குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றதுல அடிப்படை என்னென்றால், நீங்க நடுவுட்டுக்குள்ள இருக்கும் பொழுது எல்லாரும் பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி 4 பேர் ஏசுறாங்களா, நீங்க இப்ப ஏச்சு வாங்குறீங்களே, இதுதான் அந்த இடத்தில் குடும்ப உறவை சேர்ந்து வாழுதல். அல்லாஹுடைய வரையறைகளை எல்லாம் மீறிவிட்டு நீ உண்ட மாமியோட மச்சியோட சேர்ந்து வாழ்றதுல என்ன பிரயோசனம்? எது குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கவர்ச்சிகளை நாங்க விலகிக் கொள்ளணும். உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த கவர்ச்சிகளை விளங்கப்படுத்துங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, இந்த ஆடல், இந்த பாடல், இந்த இசை, இந்த விபச்சாரம், நான் அந்நிய பெண்ணை பார்க்கிறது, தேவையில்லாம பார்க்கிறது, ரசிக்கிறது கண் செய்த விபச்சாரம் என்றால் நாங்க எப்படி இந்த குடும்ப உறவுகள் இப்படி பேணுதல் இல்லாம வாழ்றோம் என்றால், அன்புக்குரிய சகோதரிகளே, எங்கெங்கிட்ட பொறுமை, எப்படி நல்ல வாழ்க்கை பெற முடியும்? அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த கவர்ச்சிகள், இப்ப ஒரு கல்யாணம் வந்துட்டால் அவங்க என்ன, 1 மாசத்துக்கு முன்னால பெரிய ஆடம்பரமாக 1 மாசத்துக்கு முன்னால் 5 உடுப்பு வாங்கணும். அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னால ஒவ்வொரு நாளும் சாப்பாடு, இங்க வாங்க சாப்பாடு, அவங்களுக்கு வாங்க சாப்பாடு, இவங்களுக்கு சாப்பாடு, அதுல நிறைய வீண் விரயம். இதே மாதிரி 3 நாளைக்கு முன்னால ஊர் முழுக்க கேட்கிற மாதிரி ஆடல் பாடல், சில இடங்கள்ல இல்ல, சில இடங்கள் இருக்குது. அப்ப இந்த மாதிரி பாடல்கள், அன்புக்குரிய சகோதரிகளே, இப்ப புள்ள என்ன நினைக்கும்? இந்த சவால் இருக்குதே, ஒரு கொள்கையோட அகீதா நல்ல நம்பிக்கையோட ஹலால் ஹராம் பேணி, அஜ்னபி மஹரமிய பேணி, நல்ல முறையில தொழுகையை பேணி, பார்வைகளை பேணி, பக்குவமாக பேணுதலாக ஒரு குடும்பம் வாழ்றது என்பது அது பொறுமையான வாழ்க்கை சோதர்களே. அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு பொறுமை தேவை. நாங்க கட்டுப்படுத்திட்டு இருந்துருவோம், இது கூடாதுமா, வட்டிக்குள்ள போகாதீங்க, ஹராம். பக்கத்துல இருப்பாரு, சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, ஆனா வாகனம் எடுத்து ஓடுவாரு. பார்த்தா வட்டி. நீங்க உங்களோட பிள்ளை, உங்களோட குடும்பம் வந்து சொல்லும், நீங்க ஏன் எடுக்க இல்லை, நீங்க வாகனம் எடுக்கலாமே, நீங்க கொஞ்சம் உழைச்சு காசு வச்சிருக்கிறீங்க தானே. இப்ப உங்களை வட்டிக்குள்ள தூண்டி விடுவாங்க. இப்ப அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, முழு வட்டியை போட்டு உழைச்சு கஷ்டப்பட்டு பினான்ஸ் கட்டி காசு கட்டி அந்த கவர்ச்சிக்குள்ள சந்தோஷமா வாழ பார்ப்பாரு. நீங்க கையில வச்சுக்கிட்டு நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து முழுமையா வாங்குவோம், அது வட்டிக்குள்ள போகாம வாங்குவோம் இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்க விட மாட்டாங்க. என்னப்பா உங்களோட கையில காசு தானே, வாங்கலாமே, நீங்க எவ்வளவு வாகனம் எடுக்கலாம். சில பொழுது உங்களோட உம்மா பாப்பா கூட சொல்லுவாங்க, அல்லாஹ் பாதுகாத்த நல்ல உம்மா பாப்பாவை தவிர தம்பிட்ட இருக்குது, தங்கச்சிட்ட இருக்குது, ஒன்ட்ட ஒரு வாகனம் இல்லையே, எடுவாப்பா. காசு இல்லம்மா, வட்டிக்குள்ள போயிடாது. பார்த்தா அவங்க வட்டியில தான் வாங்கி வச்சிருப்பாங்க. நானும் தம்பியும் வட்டியில வாங்கி வச்சிருப்பாங்க, தங்கச்சிக்கும் அந்த வைனை கொடுப்பாங்க அம்மா. அப்ப இது உம்மா செய்யற வேலையா இது? எந்த அம்மாவாக இருந்தாலும், எந்த வாப்பாவாக இருந்தாலும், எந்த புள்ள ஹராத்துக்குள்ள போக இல்லை சந்தோஷப்படுங்க, வட்டிக்குள்ள போவையில சந்தோஷப்படுங்க. நடந்து திரியிறானா, கால் தேஞ்சு போனாலும் என்ன புள்ள ஹராத்துக்குள்ள போக மாட்டான், சந்தோஷப்படுங்க. ஆடம்பரத்துல இல்மில்லாத தீன் இல்லாத வாழ்க்கையில என்ன சந்தோஷம் இருக்குது? இது கவர்ச்சி. இந்த கவர்ச்சிக்குள்ள பொறுமையாக வாழ்றது ஒரு ஏகத்துவவாதியால் மட்டும்தான் முடியும். சிற்கால பிதாத்தோட, சிறுக்கோட, ஆடம்பரத்தோட, மூட நம்பிக்கையோட வாழ்றவங்களுக்கு ஒன்று நினைக்கிறாது. சிலர் மௌலவி முடிச்சிருப்பாங்க, அல்லாஹ் பாதுகாத்து நல்லவர்களை தவிர மௌலவி முடிச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட கொள்கை இருக்காது. பார்த்தா அவங்களுக்கு ஆடல் பாடல் சினிமா ஒரு கருத்து எடுத்து போடுவாங்க, பார்த்தா இசையாயிருக்கும், ஆடலிக்கும் பாடலிக்கும். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில பொறுமை தேவை. ஒரு ஸ்கூல்ல படிக்கிறண்டாலும் எங்கட பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சொல்லுவாங்க, நல்ல ஃபர்தாவோட நல்ல ஹிஜாபோட ஸ்கூலுக்கு போன பிள்ளைகள்கிட்ட பாப்பாட்ட வந்து முறையிடுவாங்க. பாப்பா ஸ்கூல்ல இப்படி நடக்குது, அந்த புள்ள இப்படி செய்யுது, இந்த புள்ள இப்படி பேசுது, அந்த புள்ள இந்த படத்தை சொல்லுது, அந்த புள்ள நீ பார்க்கல அந்த படத்தை, பைத்தியாரன் ஆக்கி விட்டுருவாங்க நம்மளோட பிள்ளைகளை. படத்தை பார்க்கலையா, அந்த படத்தை பார்க்கலையா, ஜாதி படம், அப்படி படம், இப்படி படம், புள்ள வந்து படம்டா என்னடே தெரியாது. அந்த கௌரவ சிக்கல் பிள்ளைக்கு படத்தை பார்க்கலன்னா ஒண்ணுமே தெரியாத உலகண்டம்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்ப இந்த புள்ள வீட்டுல வந்து சண்டை பிடிச்சி படத்தை பார்க்கும். இப்ப அந்த பிள்ளைக்கு விளங்கப்படுத்துறது எவ்வளவு பொறுமை தேவை தெரியுமா? சாதாரண விடயம் அல்ல. இந்த உலகத்துல இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில வாழ்றது நிறைய பொறுமை தேவை. அதனாலதான் நான் சொல்றேன், கவர்ச்சிகளுக்கு மத்தியில பொறுமையான வாழ்க்கை தேவை வேண்டு. இல்லைன்னா கவர்ச்சிகளுக்கு மத்தியில எப்படி நிம்மதியா வாழ்றேன்னு நம்ம பேசியிருக்கலாம். பொறுமையாக வாழ்றதுல தான் நிம்மதி இருக்கு, அதை விளங்கப்படுத்துங்க. நீங்க அல்லாஹ்வை தொழுறதுல தான் நிம்மதி இருக்குது, நீங்க இந்த ஹராத்தை விடுறதுல தான் நிம்மதி இருக்குது, இந்த ஆடம்பரங்களை விடுறதுல தான் நிம்மதி இருக்குது. இது வெளியில தெரிகிற கவர்ச்சிகள், இதுல நிம்மதி இல்லை. புள்ள வந்து சொல்லும், அவன் பேசுறான், தூசணம் பேசுறான், பொம்பளை புள்ளதான், மதுப்பாவனை ட்ரக்ஸ் அதுக்கு அடிமை.
பொம்பளை பிள்ளை ஸ்கூல்ல படிக்குது, என் ஹாஸ்டல்ல தங்கி படிக்குது, பாப்பம்மா இல்லை, நாவுபில்லா, சர்வ சாதாரணம். என்ன வேற்று மதம் அந்த மதம் இந்த மதத்தை பத்தி நான் பேசல. முஸ்லிம் சமூகம் குமராகி இவர் பருவ வயது அடைஞ்சு 3 மாசம், குமராகி 3 மாசம் பார்த்தால் பிள்ளை உண்டாயிருக்குது. நான் சொல்லதில்ல, படத்துல வர்றது இல்லை, இந்த ஊர்ல எங்கட ஊர்ல வெளியூர் இலங்கையில நடக்கிறத. அப்ப இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? பிள்ளைகள் படத்துக்கு அடிமையாகி, சினிமாக்கு அடிமையாகி, வாழ்க்கண்ட சினிமா நினைச்சிருக்குது பிள்ளைகள். சினிமா என்ற கவர்ச்சி, பிள்ளைகள் நினைச்சிருக்க சினிமா தான் வாழ்க்கை. சினிமாவில் தெரிகிற நடிகர்கள் தான் எங்கட ஹீரோக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். அவன் பிரைவேட் லைஃபை பார்த்தா அவன் என்ன டிவோர்ஸ், அவனுக்கு ஒரு ஒய்ஃபை வச்சுக்கிட்டு எப்படி குடும்பம் நடத்துறன்னு தெரியாது. ஆனா அவன் தத்துவத்தை பேசிட்டிப்பான். அவன் தன்னை சொந்த வாழ்க்கையில ஃபெயிலியர். ஏன்னா ஒன்று முடிச்சு அது விடுபட்டு, திரும்ப முடிச்சு அது விடுபட்டு, திரும்ப முடிச்சு அது விடுபட்டு, வாழ்க்கையே அப்படியே போகும். அவன் பிள்ளைங்க நினைச்சிருப்பா, பாத்தீங்களா இந்த படத்துல எப்படி ஒரு தத்துவத்தை சொன்னான். அப்ப இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில வாழ்றதுக்கு பொறுமை தேவையா இல்லையா? மொபைல் போன் கையில இருக்கும், நீங்க பயானத்தான் பார்த்துட்டு இருப்பீங்க, கீழே தள்ளி விட்டா பாட்டு. இப்ப இந்த பயான பாக்குறதுக்கு பொறுமை தேவை. அதுவும் நீங்க நல்ல தக்குவா பத்தி போகும், தவக்குல பத்தி போகும், இடையில ஒரு விளம்பரம் வந்துடும், பார்த்தா அதுல அரை நிர்வாணத்தோட ஒரு பெண் இருப்பாள், அதுல மியூசிக் இருக்கும். எவ்வளவு பொறுமை தேவை? அதெல்லாம் தட்டி விட்டு அதெல்லாம் ஓரத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தக்குவா தொடர்ந்து கேட்கறது எவ்வளவு கட்டுப்பாடு தேவை. அதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகம் அலங்காரம். இது எல்லா வழியிலையும் நீங்க ஒன்றில இருந்து விலகி வருவீங்க. போதையில இருந்து வெளியே வந்துட்டா திரும்ப பார்த்தா திரும்ப இசைக்கு அடிமையாயிருவார், படத்துக்கு அடிமையாயிருவார், பெண்ணுக்கு அடிமையாயிருவார். அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படி இந்த கவர்ச்சிகள் நிறைந்த உலகம். அப்படி இருந்தாலும் சில கட்டங்கள்ல அண்டை அயலவர்களால எங்கட பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க. நாங்க அந்த பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தணும், சொல்லி கொடுக்கணும். இதுதான் இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில உள்ள பொறுமையான நிம்மதியான வாழ்க்கை, இதுதான், இதுலதான் நிம்மதி அல்லாஹ் வச்சிருக்கிறான் விளங்கப்படுத்தணும். ஆனா இன்னும் ஒரு படி தாண்டி இன்னொரு படி மேல போனால் எங்கட சொந்த உம்மா பாப்பா நானா தம்பி எல்லாரும் ஒரு பக்கத்துல இருப்பாங்க, நீங்க ஒரு பக்கத்துல இருப்பீங்க. பாக்குறோமா இல்லையா? இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சில இடங்கள்ல நிர்பந்தமாக என்ன வாப்பா சொல்லுவாரு உம்மா சொல்லுவாரு, வாப்பா மட்டும் நல்ல ஈமான் நல்ல தக்குவா இருந்தால் அவர்கள் நல்லது சொல்ல போறாங்க. அப்படி இல்லைண்டா நீனும் நானாவை போல, நீனும் தம்பியை போல, நீனும் தங்கச்சியை போல மாறு. யார் சொல்றது? அப்பா அம்மா. அப்ப என்ன கவர்ச்சிகளுக்குள்ள மாட்டிக்கொண்டார்கள். கவர்ச்சிகளுக்கு மத்தியில பொறுமை, அது இது எங்கட குடும்பம், எங்கட அண்டை அயலவர்கள், இதுல எல்லாம் சோதனைகள் ஏற்படும். நாங்க பொறுமையா இருக்கிறோம். இப்ப என்ன செய்வாங்க? வகுப்பு வாரியா கிளாஸ் வாரியா வகுப்பு வாரியாக கிளாஸ் வாரியாக இன்றைக்கு 1998 ஓலவல், 99 ஓலவல், 2000, 2001 அப்படியே எடுத்து இப்ப இந்த வாட்ஸ்அப்ல என்ன குரூப் ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்ந்து இப்ப அதுக்குள்ள முசீபத். இப்ப இதுக்குள்ள எப்படி நம்ம பொறுமையா இருக்கிறது? அவங்களுக்கு அது கணக்கில்லை. ஒரு கொஞ்சம் ஈமான் இஸ்லாம் இறை உணர்வு இல்லைன்னு சொன்னால் தன்னை கணவன் ஃபேமிலி போட்டோன்னு போட்டு விட்டுருவாங்க. என்ன தேவை இருக்குது? யாரோ எத்தனையோ வருஷத்துக்கு போறோம், ஏன் தேவையில்லாத அனாச்சாரம். அதையும் தாண்டி அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஸ்டேட்டஸ் கொண்டு வந்துரு. அத்தனைதான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எங்க போனாலும் ஸ்டேட்டஸ். நான் இந்த இடத்துக்கு போறேன், ஒரு தேவை இருக்குது, ஒரு காரணம் இருக்குது, வேற விஷயம். அது அல்லாம சும்மா ஒவ்வொரு இடத்துக்கும் போட்டு அவங்களோட ஆடம்பரமான செயல்களையும் அவர்களுடைய கவர்ச்சியான போட்டோக்களையும் போட்டு பிள்ளைகள் ஈமானோட எந்த மாமின்னு தானே அந்த நம்பரை வச்சிருக்கிறேன், ஆனால் உங்களுக்கு நிர்பந்தமாக அவங்களுடைய ஒவ்வொரு செயலும் காட்டப்படும். புள்ள சொல்லும், என்ன மாமி போறாங்க, நானா போறாங்க, தம்பி போறாங்க, இவங்க எல்லாம் போறாங்க, ஏன் நாங்க ஏன் வாப்பா இதை செய்யக்கூடாது, நாங்க ஏன் இதை போடக்கூடாது? மகள், நீங்க பொம்பளை புள்ள, நீங்க இப்ப கொமர் புள்ள, இப்ப நீங்க உங்களோட போட்டோக்களை எல்லாம் போடக்கூடாது, நீங்க உங்களோட போட்டோக்களை எல்லாம் இதுல காட்சிப்படுத்த கூடாதுண்டா எங்கட நானா வைஃப், என்ன தாத்தா செய்யறாங்க, தங்கச்சி செய்யறாங்க, எங்கட கிளாஸ்ல படிக்கிற பிள்ளைகள் செய்யறாங்க, நாங்க போட்ட என்ன எங்களை மட்டும் ஏன் வாப்பா நீங்க கஷ்டப்படுத்துறீங்க? இதுக்கு பொறுமை தேவை. பிள்ளைக்கு விளங்கப்படுத்தி அவங்களுக்கு சொல்லி இதெல்லாம் பிளமா, இது தப்புமா, இது கூடாது, இப்ப அதுல பாரதூரம் தெரியாது, இப்ப இருக்கிற சாஃப்ட்வேர் இதுக்கெல்லாம் எடிட்டிங் வேலைகளுக்கெல்லாம் இப்ப எவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்திருக்குது. நீ உண்ட போட்டோ எடுத்தா உண்ட முகத்தை மாத்தி எவ்வளோ செய்யலாம், உண்ட இதை வச்சு எவ்வளவு எடிட் பண்ணலாம், என்னமோ எல்லாம் செய்யலாம். இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது நாம் எவ்வளவு பக்குவமா இருக்கணும் எடுத்து சொன்னால் பிள்ளைகள் விளங்காது. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு பொறுமையா இருக்கணும்? கவர்ச்சி தான். நாங்க எந்த மனைவியோட தோளுக்கு மேல கையை போட்டு நான் சோசியல் மீடியால போட உனக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, இது ஹலாலா?
உங்களோட மனைவிய உலகம் பார்த்து ரசிக்கிறத நீங்க விரும்புறீங்களா? பிரச்சனை இல்லை, அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லிக் கொடுங்க. அப்ப இப்ப இதை பார்த்தா எங்கட பிள்ளைகள், எங்கட சமூகம் இதெல்லாம் பொதுவானது தானே, இதெல்லாம் பொதுவானது தானே. இப்ப அன்றைக்கு நான் ஒரு வீடியோ பேசி நான் போட்டிருந்தேன். இந்த போட்டோக்கள் எடுத்தா போன்ல எடுக்கிறது, நீங்க உங்களை எடுக்கிறது, போட்டோ எடுக்கிறதுல கருத்து வேற்றுமை இருந்தாலும் என்னுடைய நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு என்னன்னா, இந்த போட்டோ இந்த உருவத்துக்குள்ள வராது, இது இருக்கிறத பிரதி எடுக்கிறது. இதை எடுக்கிறது ஒருவேளை அனுமதி என்று எடுத்தால் இதை காட்சிப்படுத்த இயலாது. ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வைக்கிறது, அதே மாதிரி ரோட்ல பெரிய போஸ்டர் அடிச்சு ஒட்டுறது, இதெல்லாம் கூடாது. ஏன்னா இதை அளவு கடந்து கண்ணியப்படுத்துறது. இப்படிதான் சிலை வணக்கம் உருவாச்சுது. எடுத்து அவங்க செஞ்சு செஞ்சு போட்டோக்களை பார்த்து பார்த்து நல்லடியார அப்படியே திரும்ப பார்த்து பார்த்து இப்படிதான் சிலை வணக்கமே உருவாச்சு. இது கூடாது. இன்றைக்கு சில இடங்கள்ல பிள்ளைகள் ஒரு இதுல பாஸ் ஆகுன்னு சொன்னா அவங்களோட போட்டோ எடுத்து அப்படியே பள்ளிக்குள்ள முன்னால கொண்டு எப்படியே அடிச்சு விடுறாங்க. விளங்க அவங்க சொல்றது, பள்ளிக்கு முன்னால உருவப்படம் இருந்தா மலக்குமார்கள் வரமாட்டாங்க, பள்ளிக்குள்ள வச்சா அல்லாஹ் அக்பர். பள்ளிக்கு முன்னால பார்த்தீர்களா, இவர்கள் 3A எடுத்திருக்கிறார்கள், ஏலவெல்ல 3A எடுத்திருக்கிறார்கள், இவர்கள் சாதனை படைத்திருக்கிறார்கள். பள்ளிக்கு முன்னால பெரிய போஸ்டர். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப பள்ளி இதையே யாராவது செத்துட்டான் ஒருத்தன் சொல்லி உங்களோட வீட்டுக்கு முன்னால அடிச்சா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? வைப்பீங்களா நீங்க உங்களோட கேட்கல? அப்ப அல்லாட மாளிகைக்கு முன்னால வைக்கிறதுக்கு அது அல்லாட மாளிகை, அதை பத்தி யாரும் கேட்க பார்க்க ஆள் இல்லை. அப்ப இப்படி வைப்பாங்க, கொண்டு வைப்பாங்க. அப்ப நான் இதை பேசி சுருக்கமா பேசி போட்டோடனே அது கீழே ஒரு சகோதரர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. எப்படின்னு சொன்னால், மௌலவி உருவப்படம் இல்லாத ஊடே இல்லைன்னு. அப்ப எல்லா இடத்திலையும் பாவங்கள் மலிஞ்சு விட்டதுனால பாவம் நன்மையா மாறிடுமா? பாவம் அனுமதியா மாறிடுமா? இல்லை. அந்த அளவுக்கு பாவம் பரவலாக்கப்பட்ட ஒரு கலண்டர் இருக்கு, அதுல ஒரு பேபி போட்டோ இருக்கு, வைக்காதீங்க. உருவப்படம் கூடாது. ஏன் காட்சிப்படுத்துறீங்க, கண்ணியப்படுத்துறீங்க? அம்மா பாப்பா மூத்தா போய்த்தாங்க, ஃப்ரேம் பண்ணி வைக்கிறாங்க, காலையில அம்மா பார்த்துட்டு அழுகுறது, சும்மா கவலைப்படுறது, சும்மா கவலையை புதுப்பிக்கிறது ஹராம், கூடாது. அல்லது ஒருத்தரை கண்ணியப்படுத்துறது, மேல கொண்டு வைத்து வச்சு அளவுக்கு அதிகமாக கண்ணியப்படுத்தி பார்த்து 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 அவர தோற்றத்துக்கு ஒரு அளவு கடந்த கண்ணியம், இது கூடாது, ஹராம். அப்ப இது மக்களுக்கு மத்தியில பரவலா இருக்குது, எல்லா வீட்லயும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அது அவங்க பார்த்த வீட்ல ஆகும், நல்ல ஈமானோட இருக்கிறவங்க அப்படி வைக்கிறது இல்லை. அப்ப அந்த அளவுக்கு ஹராம் இப்படி பரவலாக்கப்பட்டு இன்றைக்கு அப்படித்தான். இசை இல்லாத கூட எங்க மூலம் இருக்குது? பயான யாராவது மூலியமா பயணம் பண்ணினால் இசை கேட்காதீர்கள், படம் பார்க்காதீர்கள்னா எந்த வீட்ல இசை இல்லை, எந்த வீட்ல படம் இல்லை, எல்லா வீட்லயும் படம் இருக்குது, எல்லா வீட்லயும் இசை இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்? வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ் லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா வலஹும் அ'யுனுன் லா யுப்ஸிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆமி பல் ஹும் அதல். நாங்க நரகத்துக்காக அதிகமானவர்களை படைத்திருக்கிறோம். அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், நல்லதை சிந்திக்கவே மாட்டாங்க. கண்கள் இருக்கும், நல்லதை பார்க்கவே மாட்டாங்க. காதுகள் இருக்கும், நல்லதை கேட்கவே மாட்டாங்க. உலாயிக கல் அன்ஆம், இவர்கள் ஆடு மாடு ஒட்டகை போன்றவர்கள் இல்லை. பல் ஹும் அதல், அதைவிட கேவலமானவர்கள், அதைவிட இழிவானவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனங்கள் உள்ளத்தில் ஒலிக்கணும். ஏன் இந்த உலகத்துல பாவம் பரவலாக ஆக்கப்பட்டு பாவங்கள் பகிரங்கமா ஆக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்ன கடைசி காலம் வந்தா எப்படி பாவங்கள் அதிகமாகிவிடும், நல்லவர்களை பார்க்கிறதே கஷ்டமாயிருக்கும், அமானிதம் பறிக்கப்படும். பெரிய தக்குவா உள்ள மனிதராக அடையாளம் காட்டப்படுறவருடைய உள்ளத்துல கடுகளம் ஈமான் இருக்காது. நன்மைய ஈமானோட வாழ்றது இருக்குதே மிக கஷ்டமாயிருக்கு. நெருப்பு கங்க கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஈமானோட வாழ்றது. இன்றைக்கு நாங்க இந்த கவர்ச்சியான உலகத்துல அதை பார்க்கிறோம். எவ்வளவு பொறுமை தேவை தெரியுமா? சில நேரம் மனைவி ஈமான் உள்ளவளாக இருந்தால் சரி, மனைவி ஈமான் இல்லாத ஒரு நிலையில இருந்தால் மனைவியாலே உங்களுக்கு பெரிய சோதனை ஆகும். கணவன் ஈமான் இல்லாம இருந்தா நீங்க தொழுவீங்க, துவா கேட்பீங்க, வறுமை போகணும், வறுமை நீங்கணும் யா அல்லாஹ், கடன் தொல்லை யா அல்லாஹ், கஷ்டம் யா அல்லாஹ், யா அல்லாஹ் கெஞ்சி துவா கேட்பீங்க, அல்லாஹ்ட்ட கண்ணீர் வடிப்பீங்க. மாப்பிள்ள சுபமும் இல்ல, தொழுகையும் இல்ல, ஓதலும் இல்ல, இஸ்லாம்ல என்னடே தெரியாம 10-12 மணி வரைக்கும் படுத்துட்டு இருப்பாரு. இவ அழுது அழுது கேட்பா. இப்ப இவட்ட தொழுகையும் இல்ல, ஒன்றும் இல்லண்டா. எப்படி வீட்டுக்குள்ள பரக்கத்துண்டாகும்? எப்படி மனைவிக்கு ஒரு பொறுமை தேவை, வீட்டுக்குள்ள பொறுமை. அன்புக்குரிய சகோதரிகளே, தொழுதா, அல்லாஹ் இபாதத் செஞ்சா, சூரா பக்கரா ஓதுனா, குர்ஆன் ஓதுனா வீட்டுக்குள்ள பரக்கத்துண்டாகும். இந்த பரக்கத்து இல்ல, கணவனே அதுக்கு பெரிய காரணி. என்ன எப்படி நிம்மதி வரப்போகுது?
பிள்ளைகள் பாப்பா நீ பாரு பாப்பா 2 மணிக்கு பாரு, இப்ப ஸ்கூல் லீவு தானே, 2 மணிக்கு ஒரு படம் 3 மணிக்கு ஒரு படம் பாரு, நீ பாரு, நீ பாட்டை பாரு படத்தை பாரு. பாப்பா அவர வேலை, அம்மா அவங்களோட வேலைண்டா. வீட்டுக்குள்ள எப்படி நிம்மதி வரும்? அல்லாஹ்வுடைய வரையறைகள் மீறப்பட்டு கவர்ச்சிகளால் இந்த வீடுகள் நிரம்பினால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்கே? மலக்குமார்களுடைய வருகை எங்கே? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில பொறுமை வேண்டும்.